தச்சர் ஒருவர் பல வருடங்களாக ஒருவரிடம் பணிபுரிந்து வருகிறார். தான் ஓய்வு பெறும் பொருட்டு தன்னுடைய முதலாளியை சென்று சந்தித்து தான் ஓய்வு பெறப் போவதாக அறிவிக்கிறார். அதற்கு அந்த முதலாளி, எனக்கு இறுதியாக ஒரே ஒரு வீட்டை மட்டும் கட்டித்தாருங்கள், கட்டி முடித்த பிறகு நீங்கள் ஓய்வெடுத்துக் கொள்ளலாம் என்று சொல்கிறார். இவரும் வேண்டா வெறுப்பாக அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறார். வேண்டா வெறுப்பாகவே அந்த வீட்டையும் கட்ட ஆரம்பிக்கிறார். எப்படியோ கட்டியும் முடித்து விட்டார். முதலாளி வருகிறார். வீட்டை சுற்றி பார்த்த பிறகு அந்த வீட்டு சாவியை கொண்டு போய் அந்த தச்சரிடமே தருகிறார். அப்போது அவர் சொல்கிறார், இத்தனை வருடங்களாக நீங்கள் என்னிடம் பணிபுரிந்த காரணத்திற்காக இந்த வீட்டை நான் உங்களுக்கு பரிசாக தருகிறேன் என்று கூறி அந்த சாவியை தருகிறார். அப்போது அவர் நினைத்து பார்க்கிறார், ஐயோ, இந்த வீடு எனக்கென்று தெரிந்திருந்தால் இன்னும் பார்த்து பார்த்து அழகாக கட்டியிருப்பேன், பிறருக்காக என்று வேண்டா வெறுப்பாக செய்தேன் என்று வருத்தப்பட ஆரம்பித்து விட்டார். இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால், எந்த வேலையாக இருந்தாலும் அது நம்முடைய வேலையாக இருக்கட்டும், பிறருக்கானதாக இருக்கட்டும், யாருக்காக வேண்டுமானாலும் இருக்கலாம், செய்யும் வேலையை சந்தோஷத்துடன் ஈடுபாட்டுடன் கவனத்துடன் செய்யும் போது அதற்கான பலனும் நமக்கு சரியாக கிடைக்கும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.